ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தச்சுக்குட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் அம்மா அப்பா வந்து புதுசாக ஒரு வீடு வந்துட்டு கட்டியிருக்கிறாங்க. அதுக்கான ஹவுஸ் வார்மிங் வந்து பார்த்திங்கனாக்கா வர December 11 வந்துட்டு நடக்க போகுது. அதுக்கு இன்றைக்கி வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்துட்டு கிளம்பிட்டோம். அந்த வீடியோ தான் அதில் வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே வந்துட்டு வீடு கட்டுறதுன்றது ஒரு பெரிய ஒரு ஆசை கனவாக தான் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வீடுமே எங்களுக்குமேவும் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு கட்டின வீடு. எப்படா வந்துட்டு இந்த நாள் வந்துட்டு வரப்போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தோம். வீடு கட்டி ஃபுல்லாக முடித்து பால் காய்ச்சி வந்துட்டு வைக்க போகிறதுன்னு சொல்லி அதுக்கான நாள் வந்துட்டு வந்துருச்சு. வர December 11 வந்துட்டு ஹவுஸ் வார்மிங் வந்துட்டு வச்சுருக்குறோம். அதுக்காக தான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் ட்ரெஸ் வந்துட்டு எடுக்க போகிறோம். பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ட்ரெஸ் வந்துட்டு எடுத்து கொடுக்கணும்ல, அதனால் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க சொல்லி அப்பா வந்துட்டு காசு வந்துட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எடுக்க போகிறோம். அப்புறம் இந்த வீடு வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் அம்மா அப்பாவோட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு அவங்களோட உழைப்பில் வந்துட்டு கட்டப்பட்ட வீடு. எப்படின்னாக்கா ஒரு குடிசையிலேருந்து ஆரம்பித்தது அவங்க லைஃபு. ஃபஸ்ட்டு கல்யாணம் முடித்து குடிசை வீடு வந்து போட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு 4 சவர் வந்துட்டு வச்சு ஒத்த ரூம் வந்துட்டு வச்சு ஓடு வந்துட்டு போட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு தகரம் ஒவ்வொரு ரூமாக இப்போ நாங்கள் இருக்கிற வீடு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெட்ரூம் தனியாக, கிச்சன் தனியாக, ஹால் தனியாக அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்காது. ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருக்கும். அதில் வந்துட்டு தனித்தனி ரூம்லாம் வந்துட்டு இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு ரூம் வந்து கட்டினது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரூம் மாதிரி வந்துட்டு கட்டினது, அதுக்கப்புறம் வந்து ஒரு வெராண்டா மாதிரி வந்துட்டு இருக்கும். அப்புறம் கிச்சனுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் லைட்டாக தடுத்து வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு எங்கள் வீடு வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு இருக்குது. இப்போ குடிசையிலேருந்து வந்துட்டு மாடி வீட்டுக்கு வந்துட்டு போவோம்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தான் மாடி வீடு வந்துட்டு கட்டி முடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்குது. சொல்கிறதுக்கு வந்துட்டு வார்த்தைகளே வந்துட்டு இல்லை. ஏன்னா வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவோட உழைப்பு இதில் ஃபுல்லாக நிறையா வந்துட்டு இருக்குது. அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இந்த வீடை வந்துட்டு கட்டி முடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு மொத்தம் 4 பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன். 4 பிள்ளைங்களையும் வந்துட்டு வளர்த்து படிக்க வச்சு அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவங்களுக்கு எல்லாத்தையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்து இப்போ வந்துட்டு அவங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு வீடை கட்டி அவங்க வந்துட்டு போய் அதில் போய் சந்தோஷமாக வந்துட்டு இருக்கும். நான் சொல்கிறது வந்துட்டு இந்த கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு புரியும். எல்லாமே வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லி வந்துட்டு தெரியும். எப்படின்னாக்கா எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு ஒரு நாள் கூட வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இருக்கவே மாட்டாங்க. வேலைக்கு வந்துட்டு போயிடுவாங்க. எங்கள் அப்பா நைட்டு வந்துட்டு காலையில் 2 மணி 3 மணிக்கு வந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டு வேலைக்கு வந்துட்டு போவார். அவர் தூங்குகிற டைமே ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான். அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவுமே. நான் தான் ஃபஸ்ட்டு பிள்ளை எங்கள் வீட்டில். நான் பிறந்து என் தங்கச்சி பிறக்கிற வரைக்கும் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேலைக்கு போக ஆரம்பித்து இப்போ ஒரு 30 வருஷமாக தொடர்ந்து வந்துட்டு வேலைக்கு போயிட்டே தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டு இந்த வீடை வந்துட்டு கட்டி முடிச்சாச்சு. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன நல்லா தானே வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு என்ன நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு அதுக்காக எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்துட்டு பட்டிருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சமாச்சும் வந்து நினச்சி பாருங்கள். ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மேலே இடத்துல ஒரு இடத்துக்கு வந்துட்டு போயிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்க அதுக்கு பின்னாடி வந்துட்டு எவ்வளோ ஒரு கஷ்டங்களை வந்து பட்டிருப்பாங்க, அதுக்காக எவ்வளோ உழைப்பு வந்துட்டு போட்டிருப்பாங்கன்னு சொல்லி நினச்சி பார்க்கணும். நிறைய தடைகளை வந்துட்டு மீறி இந்த வீடை வந்துட்டு கட்டி முடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்குது. நம்ம போய் இப்போ வந்து ட்ரெஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடை வந்து பார்க்கலாம், பால் காய்ச்சறது எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். எனக்கு வந்து சாரீ போன வாரமே வந்துட்டு வாங்கிட்டேன். போன வாரம் பாப்பாவுக்கு வந்து கொலுசு வந்துட்டு வாங்க போயிருந்தோம் சண்டே அன்னைக்கே வந்துட்டு எனக்கும் வந்துட்டு சாரீ வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஏன்னா ஸ்ரீகுமரம் தான் வந்துட்டு போயிருந்தோம். சரி அப்படியே சென்னை சில்க்ஸ்லேயே வந்துட்டு சாரீ வந்துட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்துட்டு வாங்கிட்டு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்து வாங்கியாச்சு. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு எடுத்து கொடுத்தா தான் ஸ்டிச் பண்ணி வந்துட்டு கொடுப்பாங்க. அதனால் வந்துட்டு நான் போன வாரமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு வாங்கிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு பாப்பாவுக்கு, தம்பிக்கு, ஹஸ்பண்டுக்கு 3 பேருக்கு தான் வந்துட்டு வாங்க போனோம். உக்கடை வந்துட்டு போயிருந்தோம். இந்த சரவணா ஸ்டோர்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே வந்துட்டு போனவே இல்லை. சரி இன்றைக்கி வந்துட்டு அங்கே போய் பார்க்கலாமே சொல்லிட்டு அங்கே தான் வந்துட்டு வந்திருந்தோம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கூப்பிட்டு போயிருந்தோமா, இந்த வளையல் இதெல்லாம் வந்துட்டு வாங்க வேண்டியது இருந்துச்சு. இங்கே போனோம்னாக்கா ஒரே கடையிலே உள்ளே வந்துட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே வந்துட்டு வந்திருந்தோம். என் பையன் வந்துட்டு வர வழியிலே வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா உக்கடை வந்துட்டு அவ்வளோவா கூப்பிட்டு வந்ததில்லை. ஏன்னா இங்கே தான் நிறைய கடைகள்லாம் வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு கடையிலையும் பார்த்துட்டு எனக்கு அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டே வந்துட்டு இருந்தான். எப்பயுமே காந்திபுரம் தான் வந்துட்டு போவோம். இன்றைக்கி வந்துட்டு இங்கே வந்தோடனே ஒவ்வொன்றா வந்துட்டு பார்த்துட்டே வந்துட்டு வந்தாங்க.
உள்ளே வந்துட்டு வந்தாச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு லெஹங்கா டைப்பில் வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். நிறைய ட்ரெஸ்லாம் வந்துட்டு பார்க்கல. போனோடனே வந்து 2, 3 ட்ரெஸ் வந்துட்டு பார்த்தோம். அதில் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் வந்துட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா தம்பி வந்து வேஷ்டி சட்டை தான் வந்துட்டு வேணும்னு சொல்லி கேட்டான். அவன் வந்து சின்ன வயசுல வேஷ்டி சட்டை வந்துட்டு எடுத்து கொடுத்தாக்கா கட்டவே மாட்டான், போடவே மாட்டான். குட்டி பையனாக இருக்கும் போதேவும் கழட்டி வந்துட்டு போட்டுருவான். இப்போ என்னமோ வந்துட்டு வளர்ந்ததுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வேஷ்டி சட்டை வந்துட்டு எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அவனே வந்துட்டு கேட்டான். சரி அவனே கேட்குறானே சொல்லிட்டு எடுத்தாச்சு. எடுத்து அங்கேயே வந்துட்டு கட்டி வந்துட்டு பார்த்துட்டோம். ஏன்னா வீட்டுக்கு போனக்கப்புறம் வந்துட்டு வேணாம் வந்து சொல்லிடுவானு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு கட்டி பார்த்து நல்லா இருக்கா உனக்கு ஓகேவான்னு சொல்லி தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்தாச்சு. எங்கள் 4 பேருக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி கலரில் வந்துட்டு எடுக்கலாம்னு சொல்லி தான் வந்துட்டு பிளான் பண்ணி வந்துட்டு போனோம். என்னோடய சேரீ கலர்லேயே வந்துட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோடய சேரீ கலர் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு செட் ஆகலை. தம்பிக்கு ஹஸ்பண்டுக்கு அது 2 பேருக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி வந்துட்டு கிடச்சிருச்சு. ஆனால் பாப்பாவுக்கு மட்டும் வந்துட்டு அந்த கலரில் வந்துட்டு இல்லை. சரி அதனால் வந்துட்டு தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ஒரே கலர்லையும் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு ஒரே கலரில் வந்துட்டு எடுத்திருந்தோம். இப்போலாம் வந்துட்டு வேஷ்டி சட்டை வந்துட்டு ஒரே மாதிரி வந்துட்டு இந்த பட்டுலேயே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இது வந்துட்டு அவனுக்கும் நல்லா இல்லை. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வேஷ்டி சட்டை வந்துட்டு போட்டிருந்தால அது வந்துட்டு அவனுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஒவ்வொன்றா வந்துட்டு போஸ்ட்லாம் வந்துட்டு கொடுத்து என்னை ஃபோட்டோ எடுங்க வந்துட்டு சொல்லிட்டு இருந்தான். அவனே வந்துட்டு 2 ஃபோட்டோலாம் வந்துட்டு எடுத்துட்டு இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்காக 4th ஃப்ளோர் வந்துட்டு போயிருந்தோம். அங்கே தான் ஃபேன்சி ஐட்டமும் வந்துட்டு இருந்துச்சு. சரி ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு அப்படியே ஃபேன்சி ஐட்டம் வலையெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்தாச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்துட்டு 11 மணி. நைட்டு வந்து 11 மணிக்கு தான் வந்துட்டு வந்துட்டு தூங்கியாச்சு. இப்போ காலையில் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு எடுத்துகிட்ருக்கேன். வாய்ஸ் கொடுத்தே தான் வந்துட்டு எடுத்திருந்தேன். பின்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா வண்டி சவுண்டு நிறைய கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸாக வந்துட்டு இருக்குமே சொல்லிட்டு அதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நான் வாய்ஸ் ஓவர் வந்துட்டு கொடுத்துட்ருக்குறேன். கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு மறுபடியும் திரும்பி வந்துட்டு போட்டு பார்த்தேன். ஆனால் பின்னாடி வந்துட்டு வண்டி சவுண்டு வந்து நிறைய சவுண்டு வந்துட்டு கேட்டே வந்துட்டு இருந்துச்சா. சரி அதனால தான் பாதியிலே வந்துட்டு கட் பண்ணிட்டேன். சரி வாய்ஸ் ஓவர் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சவுண்டாக வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு நம்ம நைட் டைம் வந்துட்டு எடுத்து நைட்டு ரொம்ப நேரத்துக்கு ஒரு 10 மணிக்கு மேலே வந்துட்டு எடுத்தோம்னாக்கா அந்த சவுண்ட்லாம் வந்துட்டு இல்லாமல் வந்துட்டு இருக்கும். இப்போ பகல் டைம் வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு வண்டி போயிட்டே தான் வந்துட்டு இருக்கும். அதனால் சவுண்டு வந்துட்டு நிற்கிற மாதிரி வந்துட்டு தெரியல. சரி நம்ம வந்துட்டு கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் வந்துட்டு கொடுத்துக்கலாம்னு சொல்லி தான் வந்துட்டு கொடுத்துட்ருக்குறேன். ஃபஸ்ட்டு பாப்பாவோட ட்ரெஸ் வந்துட்டு பார்த்துடலாம். பாப்பாவுக்கு வந்துட்டு பாவாடை சட்டை தான் வந்துட்டு எடுத்திருந்தோம். இது வந்துட்டு இப்போ நியூ மாடல் போல். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு வந்திருக்கு. நல்லா பெரிய பார்டர் வந்துட்டு வச்சுருக்கு. ஃப்ளாராக வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு எடுத்துருது. இதை பாவாடை. அதுக்கப்புறமா வந்துட்டு சட்டை வந்துட்டு மேலே வந்து பார்த்திங்கனாக்கா பஃப் ஸ்லீவ் வந்துட்டு கொடுத்து இருந்துச்சு. இல்லைனா ஸ்லீவ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அதை வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மறுபடியும் திரும்பி கடைக்கு வந்துட்டு போகணும். இது வந்து பஃப் ஸ்லீவ் வந்துட்டு கொடுத்து ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்துச்சு. பாப்பாக்கிட்டே இந்த கலர் வந்துட்டு இல்லை. சரின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. 2 கலர் வந்துட்டு வச்சு பார்த்தோம். எல்லோ கலரில் வந்து ஒன்று, எல்லோ கலர் நிறையா வந்துட்டு வச்சுருக்கா. சரி இந்த கலரில் வந்துட்டு எடுத்துக்கலாமே சொல்லிட்டு ப்ளூ கலர் நல்ல டார்க் ப்ளூ. அங்கே பாவாடையில் வந்துட்டு சாண்டில் அண்ட் ப்ளூ வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருந்துச்சு. அங்கேயும் வந்துட்டு போட்டு வந்துட்டு பார்த்தோம். இதுதான் பாப்பாக்கான ட்ரெஸ்ஸு. தம்பிக்கு வந்துட்டு அதே கலரில் லைட்டு ப்ளூ, இல்லை அந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும்ல அந்த ப்ளூ, ஸ்கை கலரில் இருக்கும்ல அந்த ப்ளூ வந்து எடுத்திருந்தோம். ரொம்ப டார்க் வந்துட்டு இதில் வந்துட்டு வராது. அந்த பாப்பாவோட பாவடையில் வந்துட்டு இந்த மாதிரி கலரில் வந்துட்டு இருந்துச்சு. சரி அவங்க 2 பேருக்கும் வந்து மேட்ச் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கலாமே சொல்லி தான் வந்துட்டு இதை வந்துட்டு எடுத்தாச்சு. பாப்பாவுக்கு தான் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியான காசு. தம்பிக்கு வந்துட்டு இந்த வேஷ்டி சட்டை வந்துட்டு 750 ரூபா தான். ஹஸ்பண்டுக்குமே வந்துட்டு 750 ரூபா தான் வேஷ்டி சட்டை தான் வந்துட்டு எடுத்திருந்தோம். பாப்பாவுக்கு தான் வந்துட்டு 2000 வந்துட்டு ஆயிடுச்சு அந்த அந்த பாவாடை சட்டை. இப்போ என்னோடய சேரீ வந்துட்டு பார்க்கலாம். இந்த சேரீ வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி. நிறைய சேரீலாம் போய் பார்க்கவே இல்லை. ஒரு 3 சேரீ வந்துட்டு பார்த்தோம். 3 சேரீ இது 3ஆவது சேரீ வந்துட்டு எடுத்து போட்டாங்க. பார்த்தோன்னே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த கலர் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு இல்லை. எப்பவுமே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, எல்லா சேரீ ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். நீ எத்தனை சேரீ தான் வந்துட்டு பார்க்க போகிற, ஏதாவது டக்குன்னு வந்துட்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவார். அதே மாதிரி இன்றைக்கி போனே வந்துட்டு சேரீ வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்துட்டு இந்த கலர் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு சேரீ வந்துட்டு இல்லை. என்ன கலரில் வந்துட்டு இல்லையோ அந்த கலர் வந்துட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் வந்துட்டு போயிருந்தேன் ஒரு மைண்ட் செட்டில். டிசைன்லாம் வந்துட்டு பார்க்க வேணாம், கலர் மட்டும் வந்துட்டு பார்த்து எடுத்துக்கலாமே சொல்லிட்டு இது நல்ல ஒரு சட்டிலான கலரு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ளவுஸ் வந்துட்டு போட் நெக் வந்துட்டு வச்சுருந்தேன். ஆரி ஒர்க் வந்துட்டு போட வேணாம்னு சொல்லி தான் வந்துட்டு கொடுத்துருந்தேன். ஆனால் கை வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி முழுக்கட்டின்னு வந்துட்டு இருந்துச்சு. அதனால் கீழே மட்டும் வந்துட்டு நான் இப்போ தைச்சதுக்கப்புறமா வந்துட்டு கையிலே வந்துட்டு ஆரி வந்துட்டு போட்டு விட்டுருக்கேன். கொஞ்சம் பீட்ஸ் வந்துட்டு வச்சு கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக வந்துட்டு இருக்குது.
கட்டுறப்ப இதான் என்னோட சாரீ. அப்புறம் பார்டர் வந்துட்டு மஸ்டர்ட் எல்லோ, அப்புறம் முந்தானி வந்துட்டு மஸ்டர்ட் எல்லோவில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு அதே கலரில் வந்துட்டு வேஷ்டி சட்டை வந்துட்டு ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வேஷ்டி சட்டையே ஃபுல் டே வந்துட்டு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு பர்பிள் கலர் தான். அங்கேயே தான் சரவணா ஸ்டோர்ஸில் தான் ரெண்டுமே வந்துட்டு வாங்கியிருந்தோம். 4 பேரோட ட்ரெஸ்ஸு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன். என்னோடய சாரீக்கு மேட்சாக வந்துட்டு வளையல், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு வளையல், அப்புறம் வந்துட்டு இந்த கிளிப்பு பேண்டெல்லாம் வந்துட்டு எப்படி தான் காணா போகுமே தெரியாது. அது எத்தனை டைம் வந்துட்டு வாங்கினாலும் மிஸ் ஆயிரும். அந்த மாதிரி தான் வந்துட்டு அதுவும் ஒன்றுமே வீட்டில் வந்துட்டு இல்லை. ஸ்கூல்லேயும் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து பிளாக் கலர் பேண்ட் தான் வந்துட்டு போட்டு விட சொல்லியிருக்கிறாங்க. கலர் கலராக வந்துட்டு போட்டு விட வேணாம்னு சொல்லி, அதனால் வந்துட்டு அந்த கலர் கலர் பேண்ட்லாம் வந்துட்டு விட்டுட்டு பிளாக் கலரில் வந்துட்டு கொஞ்சம் பேண்டு, அதுக்கப்புறம் பொட்டு, காஜல், அப்புறம் இதெல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்திருந்தேன். அப்புறம் ப்ரேஸ்லெட் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் பாப்பா குட்டி வந்துட்டு இந்த ரிங்கு வந்துட்டு கையில் இந்த கலர் கலராக வந்துட்டு போடும்ல, அது வந்துட்டு ஒரு பாக்ஸ் வந்துட்டு எடுத்து போட்டிருந்தா. ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே வந்துட்டு அங்கே வந்துட்டு கம்மியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. நானாக போயிருந்தா கூட கொஞ்சம் நேரம் பொறுமையாக நின்று ஒவ்வொன்றா பார்த்து வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு வந்திருந்திருப்பேன். இந்த பிள்ளைங்கள வந்துட்டு கூட்டு போய் இதுக்கு 2 பேரும் எனக்கு எதாவது வந்துட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கமாக வந்துட்டு ஓடி ஓடி போயிடுறாங்க. சரிங்கிட்ட மிஸ் ஆயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வந்துட்டு போயிட்டு இருந்தேன். கடையில் வந்துட்டு வீடியோவே வந்துட்டு எடுக்கவே இல்லை. அதை அங்கேயே வந்துட்டு இது விளையாட்டு பொருள் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு, டாய்ஸ் எல்லாமேவும். அந்த பக்கமே வந்துட்டு போயிட்டு எனக்கு இதாக வந்துட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. வந்ததுக்கு அவங்க தம்பி வந்துட்டு ஒரு துப்பாக்கி வந்துட்டு ஒன்று வாங்கியிருந்தான். பாப்பா வந்துட்டு ஒரு பொம்மை வந்துட்டு ஒன்று வாங்கியிருந்தா. கூட்டு போனதுக்கு இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு 200 வந்துட்டு வாங்கிக்கிட்டாங்க. இது எல்லாமே அதை வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்திருந்தோம். அப்புறம் வீட்டு பால் காய்ச்சிக்காக வந்துட்டு ஒரு சாமி ஃபோட்டோ வந்துட்டு வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த சாமி வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிக்கும். எங்கள் வீட்லேயுமே வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கிறாரு. எனக்கு பார்த்தோன்னே வந்துட்டு உள்ளே போனே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கண்ணில் பட்டுருச்சு. அப்படியே வந்துட்டு கையில் வந்துட்டு எடுத்து வந்து வச்சுக்கிட்டேன். முருகர் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். எவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்கிறாருன்னு பாருங்கள். அப்புறம் புத்தா ஃபோட்டோ வந்துட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன் கையில். இது வாங்கலாமா அது வாங்கலாமா சொல்லிட்டு ஒரே யோசனையாக வந்துட்டு இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு புத்தர் வந்துட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு நான் முருகரை வந்துட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சு என்ன நினச்சின்னு தெரில, எனக்கு போய் முருகரவே நான் தூக்கிட்டு வந்துட்டு வந்துட்டேன். ஏன்னா வீடு பால் காய்ச்சறதுக்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டு முருகர் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு வரட்டும்னு சொல்லிட்டு நான் முருகர் ஃபோட்டோவே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து புத்தர் ஃபோட்டோவுமே ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி. சரி நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு புத்தர் வந்துட்டு வாங்கிக்கலாமே சொல்லிட்டு முருகரை வந்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டேன். அப்புறமா இவ்வளோ ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு எடுத்ததுக்கு கட்டப்பை தாங்கன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. கட்டப்பையெல்லாம் கிடையாது. கட்டப்பை வந்துட்டு வேணும்னு சொன்னாக்க இந்த கலர் ப்ளூ கலர் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா பேக்கு, இந்த பேக் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த பேக் வந்துட்டு கொடுத்துட்டு வேணால் நீங்கள் கட்டப்பை 3 கட்டப்பை வந்துட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி இந்த பேக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதே வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்தாச்சு. ஏன்னா மாலுக்கெலாம் போய் ட்ரெஸ் எடுக்கும்போது வந்துட்டு அங்கே கவருக்கு 10 ரூபா வந்துட்டு வாங்குவாங்க. சரி அப்போலாம் வந்துட்டு இந்த மாதிரி பேக் வந்துட்டு எடுத்துகிட்டு போனாக்க கொஞ்சம் வச்சுட்டு வரக்கு ஈஸியாக வந்துட்டு இருக்கும். அதனால் இந்த பேக்கை வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். 4 பேரோட ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறது பால் காய்ச்சறதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பால் காய்ச்சற வீடியோ எல்லாமே வந்துட்டு வரப்போகுது. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.